இந்த சிட்டில ஒரு பெரிய சூறாவளி வரப்போகுதுன்னு இந்த ஊர் முழுவதும் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே அந்த ஊரை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்டரி மட்டும் மூடாமலே இருக்கு. ஏன்னா அந்த ஃபேக்டரியோட ஓனர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் எல்லாரும் போகணும்னு சொல்லி இருப்பான். இதனால லிசாங்கிற இந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவசரமா காரை எடுத்துட்டு கிளம்புறா. இவளுக்கு ரொம்ப பசிக்கிறனால போற வழியில ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாமேன்னு பார்த்தா அந்த பக்கத்து இருக்கிற எல்லா கடைகளும் புயல் வரனால க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஊருக்குள்ள பயங்கரமான புயல்லாம் வீச ஆரம்பிக்குது, கடல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பாக்குற இந்த லேடியும் காரை திருப்பி ஹைவேல விட்டு தப்பிச்சு போயிடலாமேன்னு பாக்குறா. ஆனா இவ போற வழியில நிறைய மரங்கள்லாம் சாஞ்சு கிடந்தனால இவளால போக முடியல. பக்கத்துல ட்ரக்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த டெலிவரி மேனும் இந்த சிட்டியை கடந்து போகணும்னா இதுதான் ஒரே வழி, இந்த மரத்தனை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்றாரு. இதனால அந்த லேடியும் அந்த மரத்து மேலேயே காரை விட்டு தப்பிச்சிடலாமான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த மரத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. இந்த கார் அந்த மரத்துல மாட்டினால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல, அந்த இடத்துலயே மாட்டிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கடல் தண்ணிகள்லாம் ஊருக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பாக்குற இந்த ட்ரக் டிரைவரும் மலை மேல ட்ரக்கை ஏத்திரலாமேன்னு போகும்போது தண்ணி வர போர்ஸ்ல அந்த ட்ரக்கையே அடிச்சு கொண்டு போயிருது. இன்னொரு பக்கம் இந்த லேடியோட காரும் தண்ணியிலேயே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்த லேடியோட காரும் அங்க இருக்கிற தண்ணிகள்னால கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிக்குது. அந்த சமயம் பார்த்து ஒரு 2 பேரு போட்ல போயிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை காப்பாத்தலமேனு அதுல ஒருத்தர் இறங்கி வராரு. கதவு ரொம்ப லாக் ஆயிருக்கிறனால அந்த டோரை திறக்க முடியல. அதனால ஏதாச்சும் டூல் எடுத்துட்டு வான்னு இவனை கூப்பிட்டா அந்த தண்ணிக்குள்ள ஏகப்பட்ட சுறாக்கள் இருக்கிறனால அவனை கடிச்சு வேட்டையாடிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு மேல வீட்டுல மாட்டி இருக்கிற அந்த பொண்ணும் கரைக்கு போயிருங்கன்னு கத்துறா. அந்த தண்ணியில இருக்கிற எல்லா சுறாக்களுமே அந்த ஊர்ல இருக்கிற அப்பாவி மக்களனா வேட்டையாட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த லேடி பிரெக்னண்டா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காருக்குள்ள மாட்டி இருக்கிறனால இந்த வீட்டுக்கு மேல இருக்கிற இந்த பொண்ணு பத்திரமா கீழே இறங்கி வந்து இந்த காருக்கு மேல இருக்கிற ரூஃபனை அழகா கட் பண்ணி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருந்த இந்த லேடிய ஒரு வழியா காப்பாத்திடுறா.